புதுசாக தைக்க பழகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை நல்லா தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம பண்ணுற ஒரு சிறு மிஸ்டேக்னால தான் இந்த மாதிரி வந்து கொத்து கொத்தாக நூல் அடிக்கிறது, இந்த மாதிரி லூப்பு அடிக்கிறது காரணமே வந்து என்னென்னு பார்க்க போகிறோம். நான் மேலேருந்து இப்போ மாட்டியிருக்க நூலை பாருங்கள், கரெக்டான ஒரு வழியில் மாட்டியாச்சு. ஆனால் இந்த இடத்துல வரும்போது இந்த டிஸ்கில் வந்து ஒரு சைடு டிஸ்கில் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து டிஸ்க்கு பின் சைடில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சரியாக மாட்டியிருக்கோன்னு நினச்சிட்டு தையல் போடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதோட பின் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லூப் அடிச்சிருக்கும், துணி சுருங்கும், இந்த மாதிரி அப்படி அள்ளி தட்டும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எதையுமே இது பண்ண தேவையில்லை, இந்த கரெக்டாக டிஸ்க்குள்ளே இருக்க நூலை மட்டும் கரெக்டாக அதில் விட்டுட்டு இந்த 2 தகடுக்கு இடையில இருக்கா அப்படின்றத மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இழுத்து இப்படி பார்க்கணும், ரொம்ப டைட்டாக இருக்குது என்னோடது. அப்போ வந்து நான் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு இந்த தகடத்தை கொஞ்சம் இது பண்ணி விடணும். திரும்ப என்ன பண்ணணும், இப்படி மேலே இழுத்து பார்க்கணும். இன்னமும் எனக்கு டைட்டாக தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணால் இந்த 2 பக்கம் இப்படி இழுத்து பார்க்கணும். இது பண்ணிவிட்டு இப்போ நான் தைக்க போகிறேன். துணி சுருக்கலை, பின்னாடி பார்த்திங்கன்னா நீட்டாக வந்திருக்கு தையல். அதாவது அடியில் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆகும். அதாவது மேலே டென்ஷனில் உங்களுக்கு நூல் சரியாக இல்லைன்னா அடியில் தான் இப்படி கொதரும், லூப் அடிக்கும். அதனால் அடியில் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டென்ஷனை வந்து சரி பார்க்கணும். நூல் கரெக்டாக இந்த டிஸ்க்குக்கு இடைப்பட்ட இடத்துல இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும்.